தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 2/12/2015 புதன்கிழமை ஆயில்யம் நட்சத்திரம் காலை 7:35 வரை, பிறகு மகம் நட்சத்திரம். ஆயில்யம்னு சொன்னால் மாமியாருக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மாமியாருடைய ஜாதகம் நன்றாக இருந்தாலும் சரி, நம்முடைய அந்த ஜாதகத்திலே, அந்த பெண்ணினுடைய ஜாதகத்திலே களத்திர ஸ்தானாதிபதி எது இருக்கிறதோ அதற்கு தாய் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த 4ஆம் இடம் நன்றாக இருந்தாலும் மாமியாரை பாதிக்காது. இதெல்லாம் முன்னாலே சொன்னதினாலே பலரும் யோசிப்பார்கள். ஆனால் இப்படியெல்லாம் நாம் பொருத்தம் பார்க்கின்ற பொழுது எந்தெந்த மாதிரி அந்த ஜாதகத்திலே ஒருவருடைய ஜாதகத்தில் 7ஆம் இடம் இருந்தால் எப்படிப்பட்ட களத்திரம் அமையுங்கிறதையும் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். உனக்கும் எனக்கும் தான் பொருத்தம், இதில் எத்தனை கண்களுக்கு வருத்தம்னு சொல்லி ஒரு சினிமா பாட்டு. அதில் வரும் கன்னிராசி என் ராசி, காளை ராசி உன் ராசி, பொருத்தம்தானா நீ யோசி, பொருந்தாவிட்டால் சன்னியாசி என்று கூட ஒரு பாடல். இந்த ராசியை அடிப்படையாக வைத்து எத்தனையோ பாடல்கள் வந்திருக்கின்றன. திருத்தம் நிறைந்த பெண்ணாக இருந்தாலும் பொருத்தம் பார்த்து செய்தால்தான் வாழ்க்கையில் வருத்தமில்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் தினத்தந்தியிலே குறிப்பிடுவது வழக்கம். ஒவ்வொரு மாதமும் ஆங்கில மாதத்திலே 2வது திங்கட்கிழமை அன்றைக்கு தந்தி வழங்கும் தமிழ் மாத ஜோதிடம்னு வருது. நீங்கள் அதை வாங்கி பார்க்கணும். அதில் திருமண பொருத்த அட்டவணை போட்டுக்கொண்டு வருகிறோம். அந்த திருமண பொருத்த அட்டவணையிலே எந்த பெண் நட்சத்திரத்திற்கு எந்த ஆணி நட்சத்திரம் பொருந்தும் அப்படின்னு போட்டு பக்கத்திலே ஒரு சில குறிப்புகளும் நான் அதில் கொடுத்து கொண்டு வருகிறேன். அந்த அடிப்படையிலே நீங்கள் திருமணம் என்று பேசுகின்ற பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தை பிரித்து பார்த்தால் சப்தமஸ்தானம் தான் முக்கியம். 7ஆம் இடம் என்பது களத்திரஸ்தானம். ஒரு பெண்ணுக்கு 7ஆம் இடத்தை வைத்து கணவனை அறிந்து கொள்ளலாம். ஒரு ஆணுக்கு 7ஆம் இடத்தை வைத்து மனைவியை அறிந்து கொள்ளலாம். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், கணவன் அமைவதெல்லாம் கடவுள் கொடுத்த வரம் என்று சொல்வார்கள். அப்படி அந்த வரத்தின் விளைவாக உங்களுடைய ஜாதகம் அது எடுத்துரைக்கின்றது. இப்போ ஒரு ஆணினுடைய ஜாதகம் வச்சுங்க. ஒரு ஆண் ஜாதகத்திலே 7ஆம் வீடு மேஷமாக இருந்தால் எப்படிப்பட்ட மனைவி வாய்ப்பாள்? குடும்ப உறுப்பினர்களிடம் விசுவாசம் மிக்கவளாக அவள் நடந்து கொள்வாள். காரியத்திலே கண்ணும் கருத்துமாக இருப்பாள். 7ஆம் இடம் மேஷமாக இருந்தால் சரி. 7ஆம் இடம் ரிஷபமாக இருந்தால் எப்படி இருக்கும்? சாஸ்திர ஆராய்ச்சி மிக்கவளாக இருப்பாள். வம்ச விருத்தி உண்டு. அப்படி இருந்தால் குழந்தை பேர் அதிகமாக கிடைக்கும். எனக்கு தெரிந்த ஒரு நண்பருக்கு 11 குழந்தைகள், ஒருத்தருக்கு 7 குழந்தைகள். அவர்களெல்லாம் வாழ்க்கையிலே அந்த பிள்ளை செல்வத்தை துள்ளி விளையாட அவர்கள் வைப்பதற்கு அவருடைய ஜாதகம் இடம் கொடுத்திருக்கின்றது. அந்த ஜாதகத்திலே புத்திரஸ்தானம் நன்றாக இருக்க வேண்டும். அதுவும் பொருத்தத்தில் பார்க்கணும். பொதுவாக 7ஆம் இடம் என்பது களத்திரஸ்தானம். அந்த 7 ரிஷபமாக இருந்தால், மனைவி ரிஷபத்திலே அமைந்திருந்தால் சாஸ்திர ஆராய்ச்சி மிக்கவளாக இருப்பாள். இந்த சடங்கு சம்பிரதாயங்களிலே அவளுக்கு நம்பிக்கை அதிகம் ஏற்படும். வம்சவிருத்தி உடையவளாக இருப்பாள். சரி, 7ஆம் இடம் மிதுனமாக இருந்தால் எப்படி இருக்கும்? புகழ் மிக்கவர்களாக விளங்குவார்கள். நல்ல ஐஏஎஸ் படிச்சிருக்கலாம், எம்பிபிஎஸ் படிச்சிருக்கலாம். நல்ல புகழ் மிக்கவர்களாக விளங்குவார்கள். பிறருக்கு உதவுகின்ற பெருந்தன்மையும் அவர்களுக்கு இருக்கும். சில பேர் உதவி செய்யணுங்கிற எண்ணம் இருக்காது, சிலருக்கு உதவுகின்ற குணம் இருக்கும். அப்படிப்பட்ட மனைவி யாருக்கு வாய்க்கும்னா 7ஆம் இடம் மிதுன ராசியாக இருக்க வேண்டும். அதே போல் 7ஆம் இடம் கடகமாக இருந்தால் தெய்வபக்தி மிகுந்தவளாக இருப்பார்கள். தெய்வபக்தி அதிகமாக இருக்கும். பகைவரை வெற்றி கொள்கின்ற ஆற்றல் இருக்கும். இப்படி பார்க்கின்ற பொழுது அந்த இடத்தை மட்டும் வைத்து நிர்ணயிக்கக்கூடாது. நான் சொல்லியிருக்கிறேன் என்று சொல்லி 7ஆம் இடம் மேஷமாக இருக்கிறது, எனவே நமக்கு வருகின்ற மனைவி விசுவாசமிக்கவளாக இருப்பாள் என்றெல்லாம் நீங்கள் நிர்ணயித்து விடக்கூடாது. இது ஒரு பொது நீதியாக முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். 7க்கு அதிபதி, 7ஆம் இடத்தை பார்க்கின்ற கிரகம், 7லே இருக்கின்ற கிரகம் நவாம்சத்தில் எப்படி இருக்கிறது, அதை ஏதேனும் கிரகங்கள் பார்க்கிறதா என்பதையெல்லாம் வைத்து முடிவெடுக்க வேண்டும். ஒரு மேலோட்டமான கருத்தாக எடுத்துக்கொண்டால் சப்தமஸ்தானம் மேஷம் என்று இருந்தால் விசுவாசம் மிக்கவள், ரிஷபம் என்று இருந்தால் வம்சவிருத்தி உடையவள், மிதுனம் என்று இருந்தால் புகழ் மிக்கவள், பிறருக்கு உதவும் பெருந்தன்மை உடையவள் என்றெல்லாம் சொல்லி வைத்திருக்கின்றார்கள். இதன் தொடர்பாக இன்னும் வரக்கூடிய மற்ற ராசிகளை பற்றி நாளைய நிகழ்ச்சியில் பார்ப்போம் என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, பற்றாக்குறை தீர்ந்து பணவரவு கூடும் நாள். இன்றைக்கு பக்கபலமாக இருப்பவர்களால் ஏற்பட்ட சிக்கல்கள் தீரும். 7லே சுக்கிரன். சுக்கிரபலம் நன்றாக இருந்தால் வாகன யோகம் உண்டு. திடீர் பயணங்கள் தித்திக்கவும் வைக்கும். அதனால் வருமானமும் கிடைக்கும். பெண்வெளி பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். ஆரோக்கிய தொல்லை அகலும்.
ரிஷபராசினியர்களே, வேற்று மனிதர்களின் ஒத்துழைப்பால் கூட்டு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நாள். விடிகாலையிலேயே உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் வந்து சேரப்போகின்றது. ஆரோக்கியம் சீராகும். தொழில் வளர்ச்சி மேலோங்கும். தொகை எதிர்பார்த்த இடத்திலிருந்து தானாகவே வந்து சேரலாம். இந்த நாள் மேலும் இனிய நாளாக நீங்கள் அமைத்துக்கொள்ள பெருமாள் வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். மாலை நேரத்தில் மகிழ்ச்சி பயணம் உண்டு. மங்கள காரியம் இல்லத்தில் நடைபெறுவதற்கான அறிகுறியும் தென்படுகிறது. மிதுனராசினியர்களே, ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும் நாள். அயல்நாட்டு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அதிகாலையிலேயே வரும் தொலைபேசி வழி தகவல் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரலாம். இடம் வாங்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும் என்று சொல்லி நினைத்தவர்களுக்கெல்லாம் அவர்கள் கனவு நனவாகும் விதத்தில் இன்று ஒரு நல்ல சம்பவம் நடைபெறப் போகிறது. கடகராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் சந்திரபலம் இன்றைக்கு இருக்கிறது. எனவே சந்தோஷங்களை சந்திக்கும் நாளாக அமையப் போகின்றது. தடைகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள். தக்க தருணத்தில் நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். அரசு வழி சலுகைகளும் உண்டு. அரசியல்வாதிகளாலும் நன்மை ஏற்படும். புது முயற்சிகளில் அனுகூலம் கிடைக்கும் நாள் இந்த நாள். சிம்மராசினியர்களே, திடீர் பயணத்தால் திகைப்படையும் நாள். தெய்வீக சிந்தனை உங்களுக்கு மேல் ஓங்கும். குழந்தைகளின் நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரலாம். பாராளும் யோகம் கூட ஒரு சிலருக்கு உண்டு. எனவே அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு புதிய பொறுப்புகள் இன்றைக்கு வந்து சேரலாம். ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் உன்னத நாளான இன்று பெருமாளை வழிபட்டு பெருமைகளையெல்லாம் கூட்டிக் கொள்ளுங்கள். கன்னிராசினியர்களே, உங்களுக்கு நட்பு வட்டம் விரியும் நாள். நாடு மாற்றம் வீடு மாற்றம் பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும். அஷ்டமாதிபதி செவ்வாய் உங்கள் ராசியில் இருப்பதால் ஒரு சிலர் வாங்கிய சொத்துக்களை விற்க நேரிடுகிறது என்று கவலைப்படுவர். விற்றாலும் கூட மீண்டும் புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உங்களுக்கு உண்டு. வீடு மாற்றங்கள் ஏற்படுவது வந்தால் அதை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். 2 சுக்கிரன் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேரும் நாள். விருப்பங்கள் உங்களுக்கு நிறைவேறப் போகிறது. விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். தங்கம் வெள்ளி போன்றவை வாங்குவதில் தனி கவனம் செலுத்துவீர்கள். பிள்ளைகளால் உங்களுக்கு உதிரி வருமானங்கள் கிடைக்கலாம். பிரச்சனைகள் தீர இன்று புதன்கிழமை என்பதால் அனுமன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வியக்கும் தகவல் வீடு வந்து சேரும் நாள். எடுத்த முயற்சிகளில் எளிதில் வெற்றி கிடைக்கும். இல்லத்தில் உள்ளவர்களின் பாசமழையில் நனையப் போகின்றீர்கள். அரசியல் அனுகூலம் உண்டு. பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திரபலம் குறைவாக இருப்பதால் இன்று நீங்கள் எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வதுதான் நல்லது. வளர்ச்சியில் சிலருக்கு தளர்ச்சி ஏற்படலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாமல் போகலாம். விரயங்கள் கூடுதலாக இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். மாமன் மைத்துனர் வழியில் கூட மனக்கசப்பு தரும் சம்பவம் நடைபெறும். பாதியில் பல பணிகள் நிற்கலாம். என்ன இருந்தாலும் ஒரு சில நாட்கள் பொறுமையை கடைபிடிப்பதுதான் நல்லது. மகர ராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். காலை 7:35 சந்திராஷ்டமம் தொடங்கி விடுகின்றது. எனவே மதிய நேரத்திற்கு மேல் மனக்கலக்கம் அதிகரிக்கும். எல்லை மீறி பழகியவர்களால் தொல்லை ஏற்படலாம். விரயங்கள் கூடுகிறது என்று நீங்கள் கவலைப்படுவீர்கள். குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டு என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு சிலர் தவிக்க நேரிடும். என்ன இருந்தாலும் இன்றைக்கு குருவின் பார்வை 2ஆம் இடத்தில் பதிவதால் மலைபோல் வந்த துயர் பனிபோல் விலக இறை வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல்களில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். கும்பராசி நேயர்களே, குடும்பச் சுமை கூடும் நாள். எதை செய்ய நினைத்தீர்களோ அதை கடைசி நேரத்தில் தான் செய்ய இயலும். அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்பட்டு அகலும். உடன்பிறப்புகள் உங்களை விட்டு விலகாமல் பார்த்துக்கொள்வது புத்திசாலித்தனமாகும். கட்டிடப்பணி இன்று மாலைக்கு மேல் தொடரக்கூடிய சூழ்நிலை உண்டு. மீனராசினியர்களே, பாக்கியில் வசூலாகி பரவசப்படுத்தும் நாள். எண்ணிக்கையில்லாத சில சம்பவங்கள் இன்று நடைபெறப் போகின்றது. நூதன பொருள் சேர்க்கை உண்டு. வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் ஆடம்பர பொருட்களை வாங்கிச் சேர்ப்பீர்கள். தொழில் முயற்சியில் வெற்றி கிடைக்கும். புதிய பங்குதாரர்களை இணைத்துக்கொண்டு நீங்கள் செய்யும் தொழிலில் அதிக லாபம் கிடைக்கலாம். தூரதேச பயணங்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதற்குரிய அறிகுறிகள் இன்று தென்படுகின்றன. எதிரிகளின் பலம் குறையும். இன்று இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.